எனது அன்புக்கும் பண்புக்கும் நல்ல நட்புக்கும் உரிய எனது அருமை நண்பர் அருமை தம்பி ரோபோசங்கர் அவர்கள் இன்று நம்மளை எல்லாம் விட்டு சென்று விட்டார். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஒரு இனிமையான நண்பர், நல்ல நட்பாக பழகக்கூடியவர். 2006 என்னுடைய மீன் பாட் சித்திரை மெசேஜ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் கலக்க போவது யாரு அதில் இருந்தார். நாங்கள் 2 பேரும் உலகமெல்லாம் எத்தனையோ ஊருக்கு ட்ராவல் பண்ணோம். துபாய், பஹ்ரைன், மலேசியா, சிங்கப்பூர், அதுபோல் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ ட்ராவல் பண்ணோம். அவர் கூட இருக்கிறப்பெல்லாம் ஒரு நல்ல அதாவது நம்ம ஒரு மெய் மருந்து இருப்போம். அவர் நல்ல ஒரு காமெடியாக பேசுவார், நல்ல இதாக பேசுவார், நல்ல சோசியல்ஸாக, அதுவும் ஒரு உடன்பிற தம்பி போல இருப்பார். அவர் மனசு தாளம் இல்லை. அவருடைய அகால மரணம் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்குது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எனது மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கலைமாமணி விருது அவர் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் 2019 நானும் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன். நல்ல ஒரு திறமையான ஒரு நகைச்சுவை நடிகர், நல்ல ஒரு வில்லன் நடிகர், மறக்க முடியாது. தாடி பல்லாச்சு எல்லாம் நாங்களாம் ஒன்றா இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக நல்லா டிராவல் பண்ணோம். மனமார்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மறைந்த நடிகருக்காக நாங்க வந்திருக்கோம். ரோபோ சங்கர் நடிகர் அல்ல, மா மனிதர். அவர் சின்ன திரையில நடிக்கும் போதிருந்து அவர் கூட என் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு. நானும் அவர் கூட நடிச்சிருக்கிறேன். பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் நல்ல மனிதர், நல்ல குடும்பம். ஒண்ணு மட்டும் நாம தெரிஞ்சுக்கணும், சில பேர் உடல்நலம் சரியில்லாம மறையும் போது என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நாமளும் நல்ல விஷயமாக கடைபிடிக்க வேண்டும். ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.